ஓகே guys, so இந்த வீடியோல வந்து Haze version 7 பத்தி நம்ம பேச போறோம். So version 7 நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாரம் தான் லான்ச் பண்ணிருக்கோம். ஓகே guys, so இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து Haze version 7 இங்க எழுதி இருக்கோம். ஓகேயா? சோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் if let's say நாங்க வந்து ஏதாச்சும் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் செஞ்சாலும் சரி இல்லாட்டி ஒரு ஈவென்ட் லைக் ஆஃப்லைன் ஈவென்ட் ஒரு டூர் அந்த மாதிரி எது செஞ்சாலும் சரி இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துரும். ஓகேயா? சோ தட்ஸ் the first thing. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து pair time frame date இப்ப டைமோட டைம் அதாவது வந்து எம்டி ஃபால் இருக்கிற டைம் அண்ட் ஆல்சோ பிரேக் அவுட் அபவ் சப்போர்ட் ஜோன் பேசிக்கலி அலர்ட். ஸோ இதுக்கு முன்னாடி V6ல வந்து ஒரு ஜோனுக்கு வந்துச்சுனாலும் சரி ஒரு ஜோனை பிரேக் அவுட் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து அலர்ட் இருக்காது. ஸோ இந்த வெர்ஷன் 7ல வந்து ஆட்டோமேட்டிக்லி அப்டேட் வரும். உங்களோட லேப்டாப் இல்லாட்டி உங்களோட பிசியில் வந்து நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேட்கும். ஸோ அந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுனாலே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கிறீங்க. ஸோ இது வந்து பேஸ் ஆன் த சர்வே தட் வி ஹேவ் டன். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் வந்து ஒரு சஜஷன் கொடுத்துருந்தாங்க அந்த ஜோனுக்கு வந்து ஒரு அலர்ட் வச்சாக்கா அப்படி இல்லாட்டி ஒரு நோட்டிஃபிகேஷன் வச்சாக்கா ரொம்ப வசதியா இருக்கும் நம்ம ட்ரீட் பண்றதுக்குன்னு. சோ அதனால தான் வெர்ஷன் 7ல வந்து இந்த அலர்ட் நோட்டிஃபிகேஷன் வச்சிருக்கோம். ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேஸ் நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஜோன் இருக்கு. சோ இந்த ஜோனுக்கு மேல பிரேக் அவுட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலி வந்து இந்த பிரேக் அவுட் above support zone வந்துரும். லெட்ஸ் சே இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் கீழ இறங்கிருச்சுனாக்கா சோ இட் கோயிங் டு சே தட் பிரேக் அவுட் below support zone. ஓகே, சோ இதுதான் ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், சோ நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஹை அக்யூரசி ஜோன் என்ட்ரி அதாவது வந்து ஹேஸ்ல. ஓகே, அதே மாதிரி இங்க வந்து என்ன பேர் இங்க ஒரு வாட்டி போட்டுருக்கோம், என்ன டைம் ஃப்ரேம்ல இப்போ இருக்கு H1 இங்க வந்து H1 காமிக்கும், இங்க வந்து டைமர் இருக்கும். ஓகே, சோ இந்த டைமர் என்ன டைமர் பாத்தீங்கன்னா கேண்டல் க்ளோஸ் பண்ற டைம். ஓகே, சோ நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து தனியா இன்ஸ்டால் பண்ணி இல்லாட்டி டவுன்லோட் பண்ணி நீங்க ஆட் ஆன் பண்ண தேவையில்லை. உங்களோட சாட்ல நீங்க மேல பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து இங்க டைமர் இருக்கும். சோ மீன்ஸ் தட் இப்போ H1 வந்து இன்னொரு 3 நிமிஷம் 30 செகண்ட் வந்து க்ளோஸ் பண்ண போதே வந்து உங்களுக்கு இங்க டைமர் இருக்கு. ஓகே, சோ யூ கேன் யூஸ் திஸ் as your tools in daily trading also. நாலாவது இங்க வந்து ஆட் ஆன் பண்ணிருக்க ஒரு லைன் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ரெட் லைன் இருக்கு, இங்க வந்து ஒரு green லைன் இருக்கு. இது என்ன லைன் பாத்தீங்கன்னா பேசிக்கலி இட்ஸ் a trend line. ஓகே, சோ ரொம்ப பேர் வந்து வெர்ஷன் 6ல வந்து trend line ஆட் ஆன் பண்ணாக்க வசதியா இருக்கும் ட்ரேட் பண்றதுக்கு. ஏனா வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இல்லனா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவலுக்கு வந்து அது இன்னும் அதிக சான்ஸ் கொடுக்கும் வின்னிங் ப்ராபபிலிட்டினால ரொம்ப பேர் சொல்லிருந்தாங்க. சோ அதனால வெர்ஷன் 7ல நீங்க பாத்தீங்கன்னா we add on 2 line. ஓகே, சோ இது வந்து ஒரு லைன் இங்க ஒரு இன்னொரு லைன் இருக்கு. சோ இந்த லைன் எப்படி ஃபார்ம் பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா பேஸ் ஆன் ஹை அண்ட் லோ லோ. ஓகே, சோ இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வச்சு கூட நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ரெட் லைன் இருக்கு, இங்க வந்து பிரைஸ் ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஜோன் இருக்கு. லெட்ஸ் சே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணிட்டு திருப்பி இந்த ஜோன் உள்ள வந்துச்சுனாக்கா you can buy here and you can take TP here. ஓகே, சோ that's one of the strategy. இது வந்து நம்ம அடுத்த வீடியோல நம்ம வந்து இன்னும் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். அஞ்சாவது பாயிண்ட், சோ அஞ்சாவது related to news. இது வந்து ஒரு லைன் இருக்கு சரிதா? ஓகே, இந்த லைன் என்ன லைன் பாத்தீங்கன்னா நியூஸ்க்கு உள்ள லைன். இப்போ லேசே இது வந்து USD கனடா. ஓகே, சோ USD கனடா கரெக்ட்டா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 9 ஆகஸ்ட் வந்து கரெக்ட்டா 8:30 மணிக்கு வந்து ஒரு நியூஸ் இருக்கு. சோ இந்த லைன் வந்து கரெக்ட்டா அந்த 8:30 மணிக்கு ஷார்ப்பா உள்ள லைன் தான் இங்க காமிக்கும். சோ அந்த அன்னைக்கு நியூஸ் இருந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹாரிசான்டல் லைன் உங்களுக்கு வந்து சார்ட்ல வந்துரும். ஓகே, சோ you can use this as a tools to know that okay upcoming news வந்து எங்க இருக்குன்னு. ஓகே, ஆறாவது பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து வெர்ஷன் 1 இருந்து வெர்ஷன் 6 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கரன்சி ஸ்ட்ரெங்த் மீட்டர் மட்டும் தான் இருந்துச்சு. சோ வெர்ஷன் 7ல வந்து பிக் பேங்க் மீட்டர் அதாவது வந்து பிக் பிளேயரோட மீட்டர் வந்து இங்க ஒன்னு இருக்கு. ஓகே, சோ இது வந்து நீங்க யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஜோன் உள்ளக்க வந்ததுக்கு அப்புறம் லெட்ஸ் இங்க வந்து ஒரு ஜோன் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜோன்ல வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ரெண்டு மீட்டரையும் வச்சு நீங்க என்ட்ரி பண்ணலாம். அதுதான் ஆறாவது பாயிண்ட். ஓகே, ஏழாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா we add on ரெண்டு இன்ஸ்ட்ருமென்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணிருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா XAG USD அதாவது வந்து சில்வர் and also bitcoin. ஓகே, சோ ரொம்ப பேர் வந்து bitcoin வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சோ சர்வே நடத்துறதுனால வந்து இப்போ எராத்திலே வந்து நமக்கு bitcoin வந்து எவ்ரிடேயும் இருக்கு. சோ மீன்ஸ் தட் வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே கூட நீங்க வந்து bitcoin எராத்திலே நீங்க ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஹேஸோட ஜோனும் இருக்கும், அதே மாதிரி BTC ஓட மீட்டரும் இருக்கும். சோ you can use that to trade bitcoin every day in Erante using Haze. எட்டாவது அப்டேட், சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து பட்டன் இருக்கு. ஓகே, சோ இது வெர்ஷன் 1 இருந்து வெர்ஷன் 6 வரைக்கும் எல்லா பட்டனும் இருந்துச்சு எக்ஸெப்ட் H பட்டன். ஓகே, சோ இந்த வெர்ஷன் 7ல வந்து H பட்டனும் இருக்கு. சோ இந்த H பட்டனை வச்சு ரொம்ப பேருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி வந்து யாரெல்லாம் ரொம்ப லேயர் பண்றாங்களோ இல்லாட்டி ஒரு பொசிஷன் வந்து ரொம்ப ஃப்ளோட்டிங் ஓடி இருக்கவங்க வந்து நீங்க வந்து ஒரு கவுண்ட் பொசிஷன் மாதிரி நீங்க திறக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா you can just click H பட்டன் automatically. let's say நீங்க வந்து ஒரு 20 லேயர் வச்சிருக்கீங்க. சோ 20 லேயர் வந்து 0.01, சோ ஆல் டுகெதர் 0.20 ரைட். சோ நீங்க H பட்டன் தட்டின அடுத்த செகண்டே வந்து ஆப்போசிட்ல வந்து 0.20க்கு ஒரு லாட் கரெக்ட்டா தொடங்குறோம். ஓகே, so it will make your life much more easier. okay,
யார் யாரெல்லாம் வந்து ஹேஷ் வெர்ஷன் 7 அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களோட ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் வந்து எங்க டீம் கீழ நீங்க வந்து எராத்தில ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து நீங்க வந்து $100 டெபாசிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நீங்க $100 டெபாசிட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து லைவ் ஸ்டேட்ல அதாவது வந்து ஒவ்வொரு USD நியூஸ்க்கும் வந்து நம்ம லைவ் ஸ்டேட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த லைவ் ஸ்டேட்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகே, பேசிக்கலி யூ ஜஸ்ட் ஹேவ் டு கிளிக் லிங்க் இன் பயோ அண்ட் ஜாயின் ஹேஸ் FA அகாடமி. அந்த ஹேஸ் FA அகாடமில நீங்க ஜாயின் பண்ணிட்டு அந்த டெலிகிராம் சேனல்ல போயிட்டு நீங்க வந்து பின் மெசேஜை படிங்க. அந்த பின் மெசேஜ்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். அந்த பார்த்ததுக்கு அப்புறம் you just can contact my admin and they will guide you how to enter in VIP group. See you all and bye bye guys.